இந்திய வரலாற்றை கட்டமைத்தவர்கள் ஒரு கூட்டு தயாரிப்பாளர்கள், ஜாயின்ட் ப்ரொடக்ஷன். கூட்டு தயாரிப்பு என்றால் நீங்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். காலனி ஆதிக்கம் ஏற்படுகின்ற பொழுது இந்தியாவில் ஒரு பேரரசு இருந்தது, முகலாய பேரரசு. அதன் பெயரால் இங்கே நவாபும் இருந்தார். பல இடங்களில் அவரை ஏற்றுக்கொண்ட துணை அரசர்கள் இருந்தார்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட அரசு இருந்த சீனாவில் அதனை ஒரு முழு காலனியாக அவர்களால் மாற்ற முடியவில்லை. ஆங்காங்கு சிறு சிறு இடங்களில் தங்குவதற்கு அனுமதி பெற்று சில பிரச்சனைகளை உருவாக்கினார்கள். ஜப்பானில் அவர்கள் தாக்கம் இருந்ததை தவிர ஆதிக்கம் வரவில்லை. உலகில் வேறு எந்த பெரிய நாட்டிலும் காலனி ஆதிக்கம் முழுமையாக ஏற்படுத்த முடியவில்லை. இந்தியாவில் மட்டும் ஏன் ஏற்படுத்த முடிந்தது என்றால் அது ஒரு கூட்டு முயற்சி. இங்கே இருந்த முகலாய அரசில் அவர்களுடன் இணைந்து கொண்டே திவான்களாகவும் மற்றவர்களாக இருந்து கொண்டே மானியங்களை பெற்றுக்கொண்டே இருந்தவர்கள் அதைவிட அதிக வசதிக்காக வந்தவர்களுக்கு பாய் விரித்தார்கள். அவர்கள் இணக்கமாக சென்றார்கள். தங்களை மட்டுமே அவர்கள் இந்த நாட்டின் குடிகள் என்று சொன்னார்கள், அறிவாளிகள் என்று சொன்னார்கள், நாகரிகத்தை தந்தவர்கள் என்று சொன்னார்கள். வந்தவர்களுக்கு இனித்தது ஏனென்றால் இங்கே அவர்களுக்கு உதவி செய்ய ஏற்கனவே தயாராக ஒரு கும்பல் இருக்கிறது. அந்த கூட்டு முயற்சி அதன் விளைவாக உருவானதுதான் ஏசியாட்டிக் சொசைட்டி. ஒரு இணக்கம் தேவைப்பட்டது. புதிதாக ஆள வந்தவனுக்கும் எந்த ஆட்சியிலும் அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கும் ஒரு இணக்கம் தேவைப்பட்டது. அந்த இணக்கத்திற்கு வசதியாக ஏசியாட்டிக் சொசைட்டி உருவாக்கப்பட்டது. அது ஒரு இருவருக்கும் தேவைப்பட்டது. இங்கே இருக்கின்ற மக்களை ஒடுக்குவதற்கு இங்கே இருக்கின்ற செல்வாக்கு பிரிவினர் உதவி தேவைப்பட்டது. அவர்கள் பல காலமாக இங்கே இருக்கின்ற வெகு மக்களை ஏய்த்து பிழைத்து சுரண்டி கொடுத்து வந்தவர்கள். அவர்கள் வாய்மொழியை அப்படியே ஏற்பது இவர்களுக்கும் வசதியாக இருந்தது. ஆகவேதான் இந்தியாவை வேத நாடு என்று அழைத்தார்கள். இஎம்எஸ் எழுதிய நூலுக்கு கூட லேண்ட் ஆஃப் வேதாஸ் என்று பெயரிட்டார்கள். வேதங்களின் நாடு. வேத முதற்றே உலக என்று இப்பொழுது சொல்லுகின்றார்கள். அன்றைக்கு இந்தியா மட்டும்தான் வேத முதற்று என்றால் இன்று உலகிற்கே வேதம்தான் முதலானது என்று சொல்லுகின்றார்கள். அதையும் மீறி உலக மொழிகள் அனைத்திற்கும் சமஸ்கிருதமே தாயும் தகப்பனுமாக இருப்பது என்று சொல்லுகின்றார்கள். ஆண்மை மிகுந்த சமஸ்கிருதம் என்று சொல்லுகின்றார்கள். ஆண்கள் பிரசவிப்பது சமஸ்கிருத பண்பாட்டில் மிக சகஜம். அப்படி வந்த ஒரு கூட்டம். ஆகவே இங்கு ஒரு வரலாறு உருவாக்கப்படுகின்ற பொழுது ஆதிக்கங்கள் தங்களுக்குள் சமரசமாக ஒரு வரலாற்றை உருவாக்கினார்கள், இருவருக்கும் வசதியாக. எந்த மக்களாலும் பேசப்படாத சமஸ்கிருதத்தை தூக்கி பிடித்து அதையே இந்தியாவின் பண்பாட்டு மூலம் என்றார்கள். ஆனால் ஓரிரு புல்லுருவிகள் அவர்கள் பக்கம் இருந்தார்கள். ஜேம்ஸ் பிரின்சப் போன்றவர் இருந்தார். அவர் சமஸ்கிருதத்தை விட மூத்த மொழியான பிராகிருதத்தின் எழுத்துக்களை படிப்பதற்கு வகை செய்தார். கன்னிங்காம் இந்தியாவில் ஒரு பௌத்த ஆதிக்கம் இருந்தது என்பதை உறுதி செய்தார். அவர் ஒரு சதிகாரராக காணப்படுகின்றார். சமஸ்கிருத குடும்பத்தை தவிர வேறு மொழி குடும்பம் இருந்தால் சொன்ன காரணத்தினாலேயே
எல்லிஸ் அவர்களும் கால்டுவெல் அவர்களும் கிறிஸ்துவ சதிகாரர்களாக நமக்கு தரப்பட்டார்கள். அந்த சதிகாரர் பட்டியலில் இடம்பெறுபவர் மார்ஷல். மார்ஷலை மறந்துவிடக்கூடாது என்று நம்மை எச்சரிப்பது வேத சரஸ்வதி. இதற்கான நிர்பந்தத்தை எங்கே உருவாக்குகின்றார்கள், கட்டாயத்தை எங்கே உருவாக்குகின்றார்கள் என்றால், பாட புத்தகங்களில் இந்த சிந்துவெளி நாகரிகம் வேத நாகரிகத்தின் ஒரு பகுதி, எனவே இனிமேல் அதன் பெயர் சிந்து சரஸ்வதி என்று இருக்கும் என்று அறிவிக்கின்றார்கள், அறிவித்து விட்டார்கள். மாணவர்களுக்கு தரப்படுகின்ற பாட புத்தகங்களில் இனி அது சிந்து சரஸ்வதி. மார்ஷலை நினைவு கூற வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. மார்ஷலை மறந்துவிடக்கூடாது. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. நமக்கு தன்மானத்தை ஊட்டிய, நம்மை அறிய வைத்த அந்த மார்ஷலை மறந்துவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த நாளை நாம் இங்கே கொண்டாடுகின்றோம். பேராசிரியர் ஜெகதீசன் அவர்கள் மிக அடுக்கடுக்காக பல விஷயங்களை உங்கள் முன்னால் மார்ஷலை பற்றி வைத்தார். வேத நாகரிகத்திற்கு முந்தியது, வேத நாகரிகம் அல்லாதது, நான் ஆரியன் ப்ரீ ஆரியன் என்று சொன்னதனால் மார்ஷல் மாபெரும் சதிகாரர் ஆகின்றார். வேத நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம். இங்கே நான் மார்ஷலின் அடிப்படையில் இந்த மார்ஷலின் கண்டுபிடிப்பை பற்றி பேசுகின்ற பொழுது சில ஒப்பீடுகளை செய்தாக வேண்டியிருக்கிறது. சிந்துவெளி அகழ்வாய்வுகளை, அதன் முடிவுகளை வேதத்துடன் ஒப்பிட வேண்டும். சிந்துவெளி அகழ்வாய்வுகளை வேறு நாடுகளில் உள்ள நாகரிகங்களுடன் ஒப்பிட வேண்டும். எகிப்து, மெசொப்பட்டோமியா போன்ற நாகரிகங்களுடன் ஒப்பிட வேண்டும். சிந்துவெளி நாகரிகத்தை கீழடி, பொருணை போன்ற பிற நாகரிகங்களுடன் ஒப்பிட்டாக வேண்டும். சிந்துவெளி நாகரிகத்தை தொல் தமிழ் இலக்கியங்களுடன் ஒப்பிட்டாக வேண்டும். தொடர்பு தெரிய வேண்டும், அதன் விரிவாக்கம் புரிய வேண்டும் என்றால் இந்த ஒப்பீடு தேவைப்படுகிறது. கிரேக்க நகரங்களை பற்றி சிறப்பிப்பதற்கு காரணத்தை ஜெகதீசன் சொன்னார். எகிப்திலிருந்து நாகரிகம் துவங்கிவிடக்கூடாது என்பதற்காக. ஆனாலும் உலக வரலாற்றில் எகிப்து தான் முந்தைய நாகரிகம் என்று அறியப்படுகிறது. கிரேக்க நகரங்கள் அர்பனைசேஷன் என்று வருகின்றது. ஏத்தன்ஸ் போன்ற நகரங்களை பற்றிய குறிப்புகள் வருகிறது. சிந்துவெளி நாகரிகம் வேத நாகரிகம் என்று சொல்லுகின்ற பொழுது சிந்துவெளி நகரங்களை மையமாக கொண்டு உபரியை தருகின்ற வேளாண்மை இருக்கின்ற காரணத்தால் அது ஒரு மிகச்சிறந்த வேளாண்மை நாகரிகம். உபரியின் காரணமாக பல்தொழில்கள் இருப்பதால் அது சிறந்த நாகரிகம். அந்த பல்தொழில்களால் வணிகம் என்பது செழித்தது என்பதனால் அது மிகச்சிறந்த நாகரிகம். அந்த நாகரிகத்தில் மக்களது வசதிகள் சிறப்பாக இருந்தது என்பதை அந்த நகரங்கள் உறுதிப்படுத்துகின்ற காரணத்தினால் அது சிறந்த நாகரிகம். சிந்துவெளி நாகரிகத்திற்கு அயல் நாகரிக தொடர்பு இருந்தது என்பதனால் சிறந்த நாகரிகம். நண்பர்களே, அது நாகரிகம் என்றால் வேத நாகரிகம் நாகரிகமே அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வேத நாகரிகம் நாகரிகமே அல்ல. ரிக்வேதத்தில் எந்த நகரமும் ஆரியர்களுக்கு கிடையாது. ஒரு நகரத்தின் பெயரை கூட பார்க்க முடியாது. ஒரு கட்டிடத்தை பற்றி அவர்கள் சொல்லுவது கிடையாது. பர்ணசாலை என்று சொல்லப்படுகின்ற கூரை வேய்ந்த கூடாரங்களை தங்களது இருப்பிடமாக கொண்டவர்கள் தங்களை நாகரிகம் என்று கூறிக்கொண்டால் கோட்டை கோத்தலத்தோடு வாழ்ந்தவர்கள் என்ன? அவர்கள் தங்கள் எதிரிகளை பற்றி சொன்னார்கள், மிக தெளிவாக சொன்னார்கள். அந்த எதிரிகள் வாழ்ந்த இடம் என்று இவர்கள் சொல்லுகின்ற பகுதி சிந்து நாகரிகத்தின் சின்னங்கள் கிடைக்கின்ற பகுதி.
எதிரிகளை என்ன சொன்னார்கள்? புறங்களில் வாழ்பவர்கள் என்று சொன்னார்கள். புறங்கள் என்றால் கோட்டைகள். ஆரியர்களுக்கு எந்த புறமும் கிடையாது அந்த புறத்தை தவிர. இந்த புறங்களை ஒடிப்பதற்கு, அதை தகர்ப்பதற்கு வழிமுறை தெரியவில்லை. ஆகவே இந்திரனே உன் இடியாயுதத்தை கொண்டு வந்து, வஜ்ராயுதத்தை கொண்டு வந்து இந்த புறங்களை தகர்ப்பாயாக என்று சொன்னார்கள். நமது கட்டடங்களை கண்டு மலைத்தவர்கள் பயந்தவர்கள். ஆகவே நாம் இங்கு கோட்டையத்தில் இருந்தோம். இந்திய நாகரிகத்தை பற்றி எழுதுகின்றவர்கள் இந்தியாவில், தொன்மை இந்தியாவில் 2 நகரமயமாக்குதல் என்று குறிப்பிடுகின்றார்கள். அர்பனைசேஷன் இன் 2 phases. முதல் நகர அந்த கட்டம் என்பது சிந்துவெளி நாகரிகம். அது ஆரியர்களுடையது கிடையாது, வேதத்தவர்களுடைய கிடையாது. இரண்டாவது நகர நாகரிகம் புத்தர் காலத்திய மகாஜனபதங்கள் என்று சொல்லப்படுகின்ற காலத்தில் வருகின்ற கோசலம், மகதம் போன்ற அந்த நகர நாகரிகங்கள். இந்த 2ஆம் கட்ட நகர நாகரிகம் திராவிடர்கள் உதவியை பெற்று, தொழில்நுட்பத்தை பெற்று உருவாக்கப்பட்ட கலப்பு நகரங்கள். மகதத்தை ஏன் வெறுத்தார்கள்? ஏன் வெறுத்தார்கள் என்றால் அங்கே இருந்த பிராத்திய சத்திரியர்கள், ஆரியர்கள் அல்லாத சத்திரியர்கள். இங்கே இருந்தவர்களை இவர்கள் சத்திரியர்களாக அறிவித்துக் கொண்டு அவர்களை அண்டிப்பிடைக்க நினைத்தவர்கள். அதனால்தான் இந்திரபிரஸ்தத்தை புராணத்தில் பற்றி கூறுகின்ற பொழுது, இந்திரபிரஸ்தத்தை அமைப்பதற்கு அவர்கள் பாண்டவர்கள் கிருஷ்ணனை நாடிய பொழுது மாயன் அல்லது மயன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கருப்பரை அவர் அனுப்புகிறதாக புராணம் சொல்லுகிறது. நகரத்தை திட்டமிடுவதற்கும் கட்டடங்களை கட்டுவதற்கும் கருப்பர்களுக்குத்தான் தெரிந்திருக்கிறது. அது 2ஆம் கட்ட ஒன்று. இப்போ 2 நகர நாகரிகங்களுக்கும் உரிமையாளர்கள் ஆரியர் அல்லாத கருப்பர்கள். அதனால்தான் பின்னால் வந்த அரசர்களை பார்க்கின்ற பொழுது கருப்பு கண்ணனும் கருப்பு ராமனும் அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். கருப்பர்கள்தான், ஆனால் விபீஷணனை போல சோரம் போய்விட்டார்கள். ஆகவே அவர்களை அவர் புராண நாயர்களாக மாற்றிவிட்டார்கள். இந்த வேத நாகரிகத்தில் வேளாண்மை தடுப்பணை கட்டி நீரை ஒதுக்கி வணிகம், வேளாண்மை செய்கின்ற முறை தெரியாது. ஆனால் தடுப்பணையை அவர்கள் அசுரர்களின் செயலாக பார்த்தார்கள். பாம்பை வைத்து கொண்டு நீரை தடுத்ததாக சொல்லி விருத்தாசுரன் அந்த பாம்பாக அவனை சித்தரித்து இந்திரன் அவனை கொன்று அணையை விடுவித்தான், அணையிலிருந்து நீரை விடுவித்தான். அணை கட்டுவதையே பாபம் என்று கருதிய ஆரியர்கள். நீர்ப்பாசன வசதி இல்லாமல் உபரி வேளாண்மை இருக்குமா? ஸ்மிருதிகளின்படி பிராமணன் உழவு செய்வது பாவம். உழவால் உயர்ந்தது சிந்துவெளி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வணிகம் செய்வது பாவம். ஏனென்றால் வேதகால ஆரியருக்கு கொள்ளையடித்து பொருட்களை பெறுவதுதான் நியாயமே தவிர, பாணிகளை மிரட்டி பணம் வாங்குவதுதான் நியாயமே தவிர, உடைத்து பணத்தை வாங்குகின்ற அந்த ஒரு மரபு என்பது இருக்கவில்லை. அத்துணை புராண நாயகர்களும் கொள்ளையடிக்கின்ற நாயகர்களாகத்தான் சித்தரிக்கப்படுகின்றார்கள். வணிகம் என்பது ஆரியர்களுக்கு கிடையாது. கடல் கடந்தால் தீட்டு என்று காந்தியார் யுகம் வரையில் பேசிக் கொண்டிருந்தவர்கள். கடல் கடந்து வணிகம் செய்து பொருளீட்டியவர்கள் சிந்துவெளியைச் சார்ந்தவர்கள், வணிகத்திற்கும் புறம்பானவர்கள். இவர்கள் எப்படி சிந்துவெளியின் தந்தையாக முடியும்? எடுத்தே அறியாத சுருதிகளை வைத்துக் கொண்டு நம்மை ஏமாற்றியவர்கள். கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை எடுத்து கிடையாது. கிமு 6-7 நூற்றாண்டுகளிலே நமக்கு எடுத்துருக்கள் உண்டு. கீழடி போன்ற இடங்களில் கிடைக்கின்ற பானையோடுகளே போதும். சிந்துவெளியில் எடுத்து உண்டு. எடுத்தை வைத்து முடியை வளர்த்தவன் உயர்ந்த நாகரிகத்தை கொண்டவனா? எடுத்தே இல்லாமல் உருட்டி கொண்டு திரிந்தவர்கள் அவர்கள் சிறந்த நாகரிகத்தை கொண்டவர்களாம். ஆரிய மொழிகளில் சம்ஸ்கிருதம் முதல் மொழி அல்ல என்ற உண்மையை மறைத்தவர்கள்.
சமஸ்கிருதம் புதிய மொழி, செப்பு, அதாவது சீரமைக்கப்பட்ட மொழி. புதிதாக சமஸ்கிருதி சீரமைக்கப்பட்ட ஒன்று. அதற்கு முந்தைய மொழி பிராகிருதி, இயல்பாக இயற்கையாக இருந்த மொழி. அந்த மொழி அவர்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தினால், அந்த மொழிக்கு எடுத்து இருந்த காரணத்தினால் அந்த மொழியை ஒழிப்பதற்கு அனைத்தையும் செய்தார்கள். ஜேம்ஸ் பிரின்சப் மட்டும் இல்லாவிட்டால் அந்த பிராகிருத பழமை குடி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கும். ஆகவே எழுத்தோடு இருந்த சிந்துவெளி நாகரீகம் ஆரியர்களுடைய நாகரீகம் அல்ல. சிந்துவெளியில் பலமான கட்டிடங்கள் உண்டு. 2 அறைகளை கொண்ட கட்டிடத்திலிருந்து தூண்களை கொண்ட கட்டிடம் வரையில் பல கட்டிடங்கள் உண்டு. பண்டகசாலைகள் உண்டு. ஆனால் சிந்துவெளியில் இல்லாதது, எகிப்தில் இருந்தது போன்ற கோவில் கூட சிந்துவெளியில் கிடையாது. எகிப்தில் பிரம்மாண்டமான சிலைகள் உண்டு. சுமேரியாவில் மார்துக் போன்ற தெய்வங்களுக்கு சிலைகள் உண்டு, கோவில் உண்டு. ஆனால் சிந்துவெளியில் முத்திரைகளில் பார்க்கின்ற தெய்வங்களை நீங்கள் கோவில்களாக பார்க்க முடியாது. பண்பாட்டு முறையே வேறு. அனைத்திலும் மாறுபட்ட ஒரு நாகரிகத்தை இன்று மார்ஷலை மறக்கச் சொல்லிவிட்டு சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த அம்மா சரஸ்வதியினுடைய ரகசியத்தை பற்றி சிறிது பேசியாக வேண்டும். ஒரு சரஸ்வதி அல்ல, பல சரஸ்வதிகள் இருக்கின்றார்கள். ஆரியர்கள் கிமு 600க்கு முன்னால் அவர்கள் நகரங்களை அமைத்து வாழ்ந்தது கிடையாது. புலம்பெயர்ந்து வருகின்றார்கள் என்பதை உலக வரலாறு சொல்லும். இந்திய வரலாற்றை அவர்கள் திரித்து விட்டாலும் கூட உலக வரலாறு அதை சொல்லுகிறது. வருகின்ற பொழுது பல இடங்களுக்கு நதிகளை சரஸ்வதியின் பெயரால் அடைத்தார்கள். எந்த நதியும் சரஸ்வதி என்று கூறிவிடலாம். இந்தியாவிற்கு வருகின்றார்கள். ரிக்வேதத்தில் நதிகள், நதி ஸ்துதி என்ற ஒன்று ரிக்வேதத்தில் உண்டு. 9ஆம் மண்டலத்தில் நதிகளை பற்றி பாராட்டுவது. அந்த நதி ஸ்துதியில் கங்கைங்கிற பேர் கிடையாது. இன்றைக்கி கங்கா ஜலம் இருந்தால் தான் நீங்கள் செத்தப்புறம் இது உங்கள் ஆத்மா சொர்க்கத்துக்கு போகும். கங்கையை கூட அறியாதவர்கள். அது அவர்கள் கூறுகின்ற சரஸ்வதி எங்கே வருகிறது என்றால், பராசரர், பரத்வாஜர், வசிஷ்டர் போன்றவர்கள் யஜ்ஞம் செய்த இடங்கள், நகரங்கள் அல்ல, யஜ்ஞங்கள் செய்த நதிக்கரை சரஸ்வதி நதிக்கரை என்று கூறப்படுகிறது. கொல்லுவதற்காக யாகம் செய்வீர்கள், அந்த இடத்தை புனிதம் என்று சொல்லுவீர்கள். ஏன் இந்த சிந்துவை சரஸ்வதி என்று மாற்ற வேண்டும்? நம்ம புராணத்தில், நம்ம மரபுகளிலே பாருங்க, திரிவேணி சங்கமம் சொல்லுவாங்க. பிரயாகில் இருக்கு, பிரயாகராஜ்னு வேற பேரை மாற்றிட்டாங்க. யமுனையும் கங்கையும் சேரும். திரிவேணி சங்கமம்னு சொல்லுவீங்களே, த்ரீனால நமக்கு தெரியும், 3வது ஒன்று இருக்கணும். எங்கேன்னு கேட்டால் அது கீழே வர்றாம்மா அந்த அம்மா. உங்கள் கண்ணுக்கு தெரியாது, ஞான கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், ஊனக்கண்ணுக்கு தெரியாது. ஒவ்வொரு திரிவேணி சங்கமத்திலையும் 2 நதி நம்ம கண்ணுக்கு புலப்படும், 3வது நதி புலப்படாது. புலப்படாத நதியெல்லாம் சரஸ்வதி என்று சொல்லுவார்கள். எங்கும் நிலைக்காத சரஸ்வதி. நிலைத்த ஒரு நாகரிகத்தின் பெயரை நிலைக்காத சரஸ்வதியின் பெயரால் அடைக்கலாமா? நைல் நதியின் பெயரால் நாகரிகம், ஏனென்றால் அது பெருநதி. ஹுவாங்கோ அது பெருநதி. யாங்சே கியாங் அது பெருநதி. டைக்ரிஸ், யூப்ரட்டிஸ் பெருநதி. நாகரிகங்கள் வருகின்ற பொழுது பெருநதியின் பெயரால் தான் அது அறியப்படுமே தவிர சாக்கடையை போன்று ஓடுகின்ற சிறு குறு நதிகளின் பெயரால் அழைக்கப்படுவது கிடையாது. அப்போ சரஸ்வதிக்கு என்ன மகத்துவம்? சரஸ்வதியின் மகத்துவம் என்றால் சிந்துவை மறக்கச் செய்வதற்கு சரஸ்வதியை கொண்டு வர வேண்டும். சரஸ்வதி வந்துவிட்டால் வேதம் வந்து விடுகிறது. இதில் என்ன சதி? இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. பல இனங்களின் அழிப்பால் உருவாக்கப்பட்ட பண்பாடுகளை கொண்ட நாடு என்ற ஒரு பேருண்மையை மறைக்க விரும்புகின்றார்கள்.
ஆரியர்களை நாகரிகம் தந்தவர்கள் என்று அவர்கள் சொல்ல விரும்புகின்றார்கள். வேதத்தை நாகரிகம் தந்த ஒன்றாக இவர்கள் நம் முன்னால் வைக்க விரும்புகின்றார்கள். அது உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது. அது உண்மையாக இல்லாத பொழுது அதை ஒற்றை வரலாறாக திணிப்பதற்கு நாம் எப்படி இணங்கி போக முடியும்? ஆகவே இந்த வரலாற்றை இந்த சதியை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்திய வரலாற்றில் இது ஆரிய நாகரிகமாக, வேத நாகரிகத்தின் ஒரு பகுதியாக சிந்து வெளியை மாற்றி அமைக்க, திரித்து காட்ட முயற்சிக்கின்றார்கள் என்றால், நமது சொந்தத்தை, நமது உரிமையை, நமது தொன்மையை திருட முயற்சிக்கின்றார்கள் என்று பொருள். நாம் தொன்மையெல்லாம் சரியானது என்று சொல்ல வரவில்லை. நமக்குரிய தொன்மையை நாம் இழக்க விரும்பவில்லை. களவாடப்பட அனுமதிக்க மாட்டோம். மார்ஷல் அதற்கான வழியை காண்பித்து விட்டார். மார்ஷல் அவருக்கு ஏதும் நம் மீது தனி காதல் கிடையாது. இனியும் சொல்லப்போனால் அவர் திராவிட நாகரிகம் என்றே சொல்லவில்லை. ஆரியருக்கு முற்பட்ட வேதத்தை ஆரியர் அல்லாத நாகரிகம் என்று சொன்னார். அப்படித்தான் சொன்னார். எப்படி நாம் பிராமணர் அல்லாத இயக்கம் என்று வைத்தோமோ, அது எப்படி திராவிட இயக்கமாக மாறிற்றோ, அதை போல ஆரியர் அல்லாத ஆரியருக்கு முந்தைய நாகரிகத்தை திராவிட நாகரிகம் என்று சரியான அடையாளப்படுத்துதலுக்கு காரணமாக இருந்த இருவரை நாம் நினைவு கூற வேண்டும். சுனிதி குமார் சாட்டர்ஜி, இந்திய மொழியியல் அறிஞர் ஹென்றி ஹீராஸ். இவர்கள்தான் ஒரு நெகட்டிவ் ஐடென்டிட்டியை ஒரு பாசிட்டிவ் ஐடென்டிட்டியை காமிச்சாங்க. திராவிட நாகரிகம் சொன்னாங்க. திராவிடம் என்றால் இங்கே சிலருக்கு கசக்கலாம். அவர்களுக்கு சிந்து மீது அக்கறை இல்லாமல் கூட போகலாம். ஏனென்றால் தமிழர்களே ஜாதிவாக பிரித்து பார்ப்பவர்களுக்கு சிந்துவின் மகிமை புரிய போவது கிடையாது. ஆனால் நம்மை போன்றவர்கள் ஒரு பண்பாட்டு போராட்டத்தை 3000 ஆண்டுகளாக நடத்தி கொடுக்கின்ற நாம் நமது தொன்மை துவக்கத்தை மறந்துவிட முடியாது. அதை இப்பொழுது நாம் தொன்மை இலக்கியங்களுடன் பார்க்கின்ற பொழுது அவர்கள் கூறிய நகர அமைப்புகளை நாம் சங்க இலக்கியங்களில் பார்க்கின்றோம். பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்கார், அது விட்ட இடமும் தொட்ட இடமுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். தொன்மை இலக்கியங்களில் நாம் நகரத்தை ஒரு மையப்பொருளாக கொண்டு இலக்கியங்களை படைத்திருக்கின்றோம். நகரத்தை மையப்பொருள் ஆக்குவது என்றால் பல பிரிவினரை ஒன்றாக இணைப்பது என்று பொருள், பல தொழில்களை ஒன்றாக இணைப்பது என்று பொருள், வணிகத்தையும் பெரிதுபடுத்துவது என்று பொருள். சங்க இலக்கியங்கள் என்று சொல்லப்படும் இலக்கியங்களில் போரும் காதலும் தான் நமது பெருமை என்று சில தமிழாசிரியர்கள் சொல்லலாம். போரும் காதலும் தான் என்றால் அது அனிமல் இன்ஸ்டிங்க்ட். எந்த விலங்கும் காதலுக்காக போரிடும். ஆனால் அதையும் மீறி தமிழ் இலக்கியங்கள் நாம் காண்பது பொருள் தேடி செல்லுகின்ற வாழ்க்கை, திணை கடந்து இணக்கமாக இருக்கின்ற வாழ்க்கை, பிறரையும் மதிக்கின்ற வாழ்க்கை. அந்த இணக்கமான உயர்ந்த மனநிலையை உருவாக்கி இலக்கியங்கள் இங்கே இருக்கின்றன. ஒப்பிட்டு பாருங்கள், சிந்துவின் நகரங்களும் தமிழகத்தின் நகரங்களும் ஒப்பிட்டு பாருங்கள். இன்றைய தோண்டப்படுவது மறைக்கப்பட்ட உண்மைகள். இவற்றை மறைக்க விரும்புகின்றார்கள். தோண்ட தோண்ட அவர்களுக்கு பூதம் கிளம்புவதை போல தோன்றலாம். நமக்கு நமது தொன்மை தெளிவாக மாறிவிடும். ஆகவே தோழர்களே, நாம் மறக்க முடியாதது நம்மை, நமது தொன்மையை. நமது தொன்மையை தக்க வைக்க வேண்டுமென்றால், நமது தொன்மையையும் நாம் மதிக்க வேண்டுமென்றால், தேசிய வரலாறு என்பது நமக்கும் பங்களிக்கின்ற வரலாக இருக்க வேண்டும் என்றால், மார்ஷல் கண்டுபிடித்த சிந்துவெளி நாகரிகத்தை பற்றிய உண்மைகளை தொய்வில்லாமல் மறந்துவிடாமல் இந்த தலைமுறையை மீறி கொண்டு செல்ல வேண்டும். அந்த பணிக்காகத்தான் இத்தகைய நிகழ்வுகள் நடக்கின்றன. அதை நாம் துவக்கி வைக்கின்றோம். நீங்கள் தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.